தமிழக அரசிற்கு ஒரு சாமானியனின் வேண்டுகோள். தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர், அன்பிற்குரிய சகோதரர், மதிப்பிற்குரிய தலைவர், மாண்புமிகு முதல்வர் தாடி வைத்த எங்கள் எம்ஜிஆர் அவர்களின் கவனத்திற்கு. என் பெயர் பவா. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். நான் ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவன். என் மனைவி ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கின்றார். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் கல்லூரியில் படித்து வருகின்றனர். ஆகவே என் வேண்டுகோள் என்னவென்றால், நமது மதிப்பிற்குரிய முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் தரப்படும் என வாக்குறுதி கொடுத்துள்ளார். இதில் என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த தொகை நாமே நம் தலையில் சிறுக சிறுக ஏற்றிக்கொள்ளும் சுமையாகத்தான் எண்ணுகின்றேன். நாம் தினம்தோறும் வாங்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலைதான் அந்த சுமை. மாதந்தோறும் வழங்கப்படும் அந்த தொகைக்கு பதிலாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை கணிசமாக குறைத்தால் நன்றாக இருக்கும். சாதாரண ஒரு டிவி ரிமோட்டில் பயன்படுத்தப்படும் பேட்டரியின் விலை 5 ரூபாயிலிருந்து தற்போது 20 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. இதை யாராவது கவனித்து பார்த்தீர்களா? ஆகவே மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் மகளிருக்கு மாதம் 2500க்கு பதில் வழக்கம் போல 1000 ரூபாய் கொடுத்தாலே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் 1 ரூபாய் கூட எதிர்பார்க்காமல் ஓட்டு போட்டவர்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என நாம் நம்ப வேண்டும். தமிழகத்தின் கடன் சுமை எத்தனை லட்சம் கோடி என்பதை எல்லோரும் அறிந்திருக்கின்றனர். இது தமிழகம் எனும் ஒரு சொல்லின் கடன் அல்ல, நம் ஒவ்வொருவரின் தலையில் விழுந்த கடன். ஆகவே நாம் எல்லோரும் இதை சிந்தித்து ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நாமும் நன்றாக இருப்போம், நமது நாடும் நன்றாக இருக்கும், நமது மதிப்பிற்குரிய முதல்வரும் நன்றாக இருப்பார். நன்றி. அன்புடன் கடலூர் கிராமத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பவா.